பெரியவங்க வந்து ஏதோ ஒரு மித்து இருக்குது. மூட நம்பிக்கை என்னென்னா, அயன் டேப்லெட்டு ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டா வந்து குழந்தை வந்து கருப்பாக பிறக்கும், அதனால் வந்து அனிமிக்காகவே இருப்பாங்க, இரும்பு சத்து கம்மியாக இருக்கும், மாத்திரை ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்னால நம்மளுக்கு அவங்க மதர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. we have நம்ம விஷன் தெரப்பி அண்ட் சென்சரி நியூரல் தெரப்பி இருக்குது, அது மூலிமாவும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அண்ட் யோகா, மூன்றாம் கண் யோகா தெரப்பி இருக்குது, அந்த இதுலேயும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அலாங் வித் இட் நம்ம வந்து இதுக்கான மெடிகேஷன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அலாங் வித் இட் ஆக்சிஜன் தெரப்பி, ஹைப்போபேரிக் ஆக்சிஜன் தெரப்பி. பிகாஸ் இதில் மெயினாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த டாக்டர்ஸ்க்கே தெரியாது, நம்ம டியூரிங் ப்ரெக்னென்சி நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் அந்த கழுத்து சுற்றி அந்த இது இருக்கு இல்லைங்களா, தொப்புள் கொடி சுற்றி இருக்கலாம், ஆர் பனிக்குடம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி போகலாம். அவங்க அந்த விமனுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு அது யூரனுக்கும் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அந்த பனிக்கூடத்தில் இருக்க தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாது. இது அந்த ஒரு வாரமாக கொஞ்சம் லீக் ஆகிட்டு இருந்திருக்கும், அவங்க வந்து ஒரு யூரின் தானோ ஏதோ கண்ட்ரோல்லாம் போகுது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருப்பாங்க, இதனால் இருக்கலாம். ரொம்ப இன்னொரு விளையாட்டான இது என்னென்னா, நிறைய இப்போது ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஜோசிகாரர் என்ன டைம் சொல்கிறாரோ அந்த டைமில் தான் நம்ம வந்து குழந்தைய வெளியே கொண்டாடணும்னு நம்ம நினைக்கிறோம். இதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அங்கே அந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி இருக்கும், ஒரு 3 நாள் 4 நாள் தள்ளி வைங்க, நல்ல நாள் அப்போ தான் வருது, நல்ல நேரம் அப்போ தான் வருது அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து இந்த மெக்கோனியம் ஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அவங்க குழந்தைக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நேச்சுரல் மெத்தடில் என்ன நேச்சர் சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களோட பிலீஃப் சிஸ்டம்க்குலாம் நான் போக விரும்பல, பட் நான் சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறத ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது இது, தட்ஸ் ஆல். ஸோ மற்றபடி என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப ஓவராக நம்ம புஷ் பண்ணி குழந்தைய வந்து அந்த வேக்யூம் போட்டு எடுக்கிறப்போ அந்த இது வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வி ஆர் ஜஸ்ட் ப்ரிசியூமிங் தட் இந்த ஹைபாக்சியா வர்றதுக்கு மூளையில் ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நம்ம இன்கேஸ் வந்து அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ, உங்கள் கைனகாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ, இப்போ வந்து நம்ம சிசேரியன் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை போய் அந்த டைமில் போய் அவங்களோட டெசிஷனை நீங்கள் இது பண்ண வேண்டாம். இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்கன்னா அடுத்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போகிறது, போய் கேட்குறது நார்மல் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த க்ரூஷியல் டைமில் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்ட்டு நிறையா ஸ்டடீஸ் ஆர் ஆல்சோ டெல்லிங், ரைட்? ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில்டாக நாம் ஒரு 60 மினிட்ஸ் உட்காந்து என்னென்ன ஹிஸ்ட்ரி உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம புரிதல் வேணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து மதர், ஏன்னா இதில் வந்து அம்மாவோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன இதுக்கு முன்னாடி அந்த ப்ரெக்னென்சி டைமில் என்ன நடந்தது, ஏதாவது அவங்க உடம்பு சரியில்லாமல் போச்சா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க டாக்டரு. பெரியவங்க வந்து ஏதோ ஒரு மித்து இருக்குது, மூட நம்பிக்கை என்னென்னா, அயன் டேப்லெட்டு ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டா வந்து குழந்தை வந்து கருப்பாக பிறக்கும், அதனால் வந்து அனிமிக்காகவே இருப்பாங்க, இரும்பு சத்து கம்மியாக இருக்கும், மாத்திரை ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்னால நம்மளுக்கு அவங்க மதர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்க பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அண்ட் என்னென்ன தெரப்பிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுனாலும் நீங்கள் நேரடியாக வந்து இங்கே அணுகலாம் அட் டாக்டர் சசி ஐ கேர் சென்டர்.
இங்கே வந்து we are also helping you with the autistic childrenக்கு ஸ்பெஷல் தெரப்பீஸும் நம்ம வச்சுருக்கோம். விஷன் தெரப்பி, சென்சரி நியூரல் தெரப்பி, அண்ட் டயட் எப்படி சாப்பிட்றது, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், இதெல்லாம் நம்ம நான் இன்வேசிவாக இன்ஜெக்ஷனு இதெல்லாம் போடாமல் நம்ம ஆக்சிஜன் மட்டும் கொடுத்துட்டு இதெல்லாம் நம்ம பண்ணோம்னாவே நிறைய இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதை வந்து நார்மல் சைல்டு மாதிரி கொண்டாடுறது கஷ்டம். பட் தென் சோஷியலாக ஒரு சொசைட்டியில் ஒரு மற்றவங்களோட மிங்கிள் ஆகிற மாதிரி, நம்ம சொன்னால் கேட்குற மாதிரி, அவனோட லைஃப்பும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பேரண்ட்ஸோட லைஃப்பும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். நான் டாக்டர் சசி ஃபார் சசி ஐ கேர். தேங்க்யூ.